இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் பார்த்திங்கன்னா 3214 கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மொத்தம் ஃபோர் டிஜிட் இருக்கா, நம்ம 1 2 3 ரிவர்ஸில் போட்டு லாஸ்ட்டு 4 போட்டுக்கணும். சரியா? இது புக் பேக்கில் இருக்குது. இது நம்பர் மறக்காமல் இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பிக்மெலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லணும். புதிய வண்டல் படிவுகள்னு கேட்டால் காதர் அப்படின்னு சொல்லணும். பழைய பா இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. புதிய வண்டல் படிவுகளின் பெயர் என்ன? காதர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. இந்தியாவின் காலநிலை பெயர் என்ன அப்படின்னா அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட்ஸின் ராம் 1141 சென்டிமீட்டர் மழை பெறுது. சமச்சீர் காலநிலை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பிரிட்டிஷ் காலநிலைன்னு அழைக்கப்படுகிறது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படுதுன்னா 1973ஆம் ஆண்டு. பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இலையுதிர் காடுகள்.